இன்றைக்கி வந்துட்டு நம்ம டே 12 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கும். டே 11 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு டே 12 வாங்க. ஸோ டே 12 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பீகாக். ஓகே, ஸோ பீகாக்கோட பாடி ஃபஸ்ட்டு எப்படி போடணும்னா டீப் யூ கொடுக்கணும். ஓகே, ஒரு டீப் யூ கொடுத்துக்கிறோம், கிராஸில் கொடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக இல்லை, டீப் யூ கொடுக்குறோம். பொறுமையாக போடுங்க. ஓகே, ஸோ யூ கொடுக்குறேன்னா தெரியுதா? ஸோ இங்கே ப்ராடாக வந்து கொஞ்சம் இங்கே குறுகலாக போயிருக்கா? ஓகே, ஸோ இப்போது இதுலேருந்து நான் வந்துட்டு இதை ஒட்டி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். நம்ம மேங்கோ டிசைன் போடுவோம் இல்லையா, ஆனால் கொஞ்சம் ப்ராடாக. ஓகே, ஸோ இப்படி கொண்டு வந்து முடிக்கிறேன். இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் பீகாக் எப்படி போடுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து நீங்கள் ரொம்ப ப்ராடாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேங்கோ டிசைன் இருக்குல்ல, ஸோ அது எப்படி போடுவோமோ அது மாதிரி தான், அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்படி போடுறோன்னா டீப் யூ கொடுக்குறோம். ஓகே, ஸோ டீப் யூ வந்துட்டு கொடுக்குறோம். அந்த யூவோட மவுத் வந்து குறுகலாக இருக்க மாதிரி. ஓகே, தென் இதிலேருந்து ஒரு லைன் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு ப்ராடாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். அகெயின் இதையும் ரொம்ப ப்ராடாக எடுக்காமல் கொஞ்சம் குறுகலாக எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த லைனில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பீகாக்கோட பாடி. ஓகே, ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபுல் பீகாக் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதோட மவுத் போர்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது எப்படி போடுவோன்னா இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து கர்வ் கொடுத்துக்கோங்க. அகெயின் இதிலேருந்து கொஞ்சம் ப்ராடாக கொண்டு போகணும், குறுகலாக இருந்து ப்ராடாக கொண்டு போகணும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ வி ஷேப் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துக்கிறோம், அதுலேருந்து ஒட்டி கொண்டு போய் கொஞ்சம் ப்ராடாக கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுலேயே வந்துட்டு ஆப்போசிட் சைடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்போசிட்டில் போடக்குள்ள யூ அந்த சைட்லேருந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ டீப் யூ மறுபடியும் கொடுக்குறோம். அகெயின் டீப் யூலேருந்து இப்போ இந்த சைடு வந்துட்டு ப்ராடாக போயிட்டு என் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சைடு நம்ம வந்துட்டு ஹேண்டில் ஒரு பக்கம் தான் போடுவோம் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டு சைட் ஃபேஸ் பண்ணியும். ஓகே, அகெயின் இதுலேருந்து ரொம்ப ப்ராட் பண்ணாமல் கொஞ்சம் குறுகலாக வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு மவுத் போடுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் பேஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாடியோடு இருக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். பாடி எப்படி போடணும் அப்படின்னா ஃபெதர் போடுவோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் கொடுத்து கொஞ்சம் குறுகலாக கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெரிய சீ கொடுத்து அதில் ட்ராக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அகெயின் அதுலேருந்து கீழே கொஞ்சம் ப்ராடாக கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு பெரிய சீ மாதிரி கொடுத்து கொஞ்சம் கர்வியாக கொடுக்குறோம். லைக் எஸ், பெரிய எஸ் மாதிரி போடலான்னு வச்சுக்கோங்க. ஒரு சைட் பெருசாகவும் ஒரு சைட் குறுகலாகவும். தென் கீழே வந்து டீப் சி, ஓகே, ஆர் டீப் யூ ஆர் டீப் கர்வ் அந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் கொஞ்சம் க்ராஸாக வந்துட்டு பீகாக்கோட ஹெட் போட போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் டீப் யூ போட்டுட்டு அதுலேருந்து இப்போ இதில் ஒட்டக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதிலேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். அகெயின் இந்த ஹெட் போர்ஷன்லேருந்து இப்படி கொண்டு வரோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபுல் பீகாக். இதுலேருந்துட்டு தான் நம்ம ஃபெதர்லாம் போடுவோம். இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பேஸ்லேருந்து தான் ஃபெதர் போடுவோம். ஓகே, ஸோ அகைன் நான் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாடி போர்ஷன் போட்டுக்கிறோம். பெரிய எஸ்ல ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் குறுகலாகவும். ஓகே, தென் அகெயின் கீழே வந்து ஒரு டீப் யூ ஆர் டீப் சி, ஒரு கர்வியாக ப்ராடான யூ ஆர் ப்ராடான சி கொடுத்துக்கிறோம். இதுக்கு 1 சென்டிமீட்டர் கேப்பில் நம்ம ஹெட் போர்ஷன் போட்டுக்கிறோம். ஸோ டீப் யூ கொடுக்குறோம், அதில் எண்டில் இருக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக கொண்டு வந்து பாடியோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, பாடியோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அகெயின் ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு மவுத் போர்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லைன் கொடுத்து கர்வ் கொடுக்குறீங்க. தென் அந்த லைனை ப்ராட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஒரு லைன் கொடுத்து நான் கர்வ் கொடுக்குறேன். அகெயின் இந்த லைனை ப்ராட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் இப்போ வந்துட்டு ஐஸ் போடலாம். ஐஸ் போடக்குள்ளே கொஞ்சம் ப்ராடாக போடுங்க, கொஞ்சம் பெருசாகவும் போடுங்க. ஸோ இந்த இதுக்கு அட்ஜசென்ட்டில் ஒரு சின்ன லைன் மாதிரி கொஞ்சம் கேப்பில் ஒரு லைன் கொடுக்குறோம். அதே மாதிரி இது ஐஸ் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஸோ அப்போ தான் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ போத சைடு இதை ஒட்டி வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு நடுவில் அழுத்தி ஒரு டாட்டை. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பீகாக்கோட ஹெட்டு போட போகிறோம். ஸோ பீகாக்கோட ஹெட்டு நம்ம எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். போத சைடு வந்துட்டு ஒரு கர்வ் கொடுத்துட்டு நடுவில் லைன் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்துட்டு டியர் ட்ராப்ஸ் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுவும் கொடுத்துக்கலாம். ஆரல்ஸ் வந்து பேஸ்லி போடுவோம் இல்லையா, பேஸ்லி போட்டுட்டு பெரிய பெரிய டியர் ட்ராப்ஸும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க போர்ஷனை நம்ம எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெட் போர்ஷனில் ஒரு சர்டன் பாயிண்ட்டில் வந்துட்டு
இங்கே ஆரல்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஷேட் வேணும் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி லைன் கொடுத்துட்டு அந்த போர்ஷன் வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்துட்டு ஐ வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ முன்னாடிக்கும் பக்கம் தெரியுது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம மவுத் போர்ஷனும் வந்துட்டு ஷேட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். தென் நீங்கள் இதுக்கு கீழே வந்துட்டு லைன் போடுறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கீழே டிசைன் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி போடலாம்னா சும்மா ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குறேன். தென் அதை சுற்றி ஹார்ம்ஸ் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கண்டினியூ பண்ணலாம், சும்மா லைன் மாதிரியும் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நான் ஷேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஷேட் பண்ணாமல் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? தென் வந்துட்டு இப்போ நான் ஒரு பெரிய பீகாக் ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக போடுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு பாடி போர்ஷன் போட்டுடுறோம். ஸோ பாடியில் வந்துட்டு எப்படி போடுறோன்னா எஸ் போடுறோம், ஒரு சைட் பெருசாகவும் ஒரு சைட் குறுகலாகவும். தென் அதை கீழேருந்து கனெக்ட் பண்ணுறோம், லைக் சி மாதிரி கொடுத்து, டீப் சி ஆர் கொஞ்சம் ப்ராடான சி அந்த மாதிரி கொடுத்து. ஓகே, தென் இதுக்கு வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் ஹெட் போர்ஷன் வந்து டீப் யூவில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஒரு சைடு வந்துட்டு இந்த பாடியோட கனெக்ட் பண்ணுறோம், இன்னொரு சைடு வந்துட்டு கொண்டு வந்து மேலே உள்ள பாடியோட கனெக்ட் பண்ணுறோம். அகைன் தென் வந்துட்டு பீகாக்கோட மவுத் போடுறோம். ஓகே, தென் பீகாக்கோட ஐஸ், இதுக்கு நடுவில் ஒரு லைன் கொடுத்து டாட் வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு லைன் கொடுத்துக்கிறோம். தென் இதை வந்து ஷேட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக ஃபில் ஆகுற மாதிரி பார்த்து ஷேட் கொடுங்க, கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அவுட்டரில் போட்டிருக்கதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். தென் வந்துட்டு மவுத் போர்ஷனை ஷேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம ஹெட் கொடுக்குறோம். சாரி, ஓகே, ஸோ ஹெட் கொடுத்தாச்சா? தென் இப்போ வந்துட்டு இதுக்கு ஃபெதர் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இதிலேருந்து வந்துட்டு நான் ஃபெதர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடாக கொண்டு வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி முடித்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ராடாக கொண்டு வந்துட்டு ஒரு பாயிண்டில் நிறுத்திடுறேன். அகைன் அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த பாடி போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து கொஞ்சம் ப்ராடாக கொண்டு வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்துட்டு இதே மாதிரி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன், ஆப்போசிட் சைடில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைடில் எப்படி போடுவோன்னா டீப் யூ கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைட்லன்னு வரக்குள்ள நம்ம பாடி போர்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்போம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு தென் வந்துட்டு இங்கே பாடி போட்டுக்கிறேன். அகைன் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் பாடியோட கனெக்ட் பண்ணுறேன். மேலே உள்ள போர்ஷனை வந்துட்டு கீழே உள்ள பாடியோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, சரிதா? இப்போ வந்துட்டு இதுக்கு நான் மவுத் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு லைன் போட்டு கர்வ் கொடுக்குறோம். தென் அதை வந்து ப்ராட் பண்ணி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகே, தென் வந்து பீகாக்கோட ஹெட். ஓகேவா? இப்போது இதில் இதுக்கு முன்னாடி நான் போட்டு காமிச்சேன்ல, கீழே போட்ட மாதிரி நம்ம மேலேயும் போடலாம். மேலே போடக்குள்ளே கொஞ்சம் ப்ராடாக போடணும். சரிதா? ஓகே, ஸோ அவ்வளோதான். இது பீகாக்கோட பாடி. இதுக்குள்ளே நம்ம எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதில் நான் ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாடி போர்ஷனுக்கு சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்து கவர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஓகே, ஃபுல்லாக போட்டுட்டு கடைசியாக நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் போட்டுட்டேன்னா இப்போ இந்த இடத்த நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு நடுவில் உள்ள போர்ஷனை நான் ஷேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷேட் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு இது பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக நான் இந்த போர்ஷனை வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த போர்ஷனை ஷேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃபெதர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபெதர்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபெதர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, ஸோ இதில் நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு நான் அவுட்டர் போர்ஷன் இந்த மாதிரி தான் ஃபெதர் இருக்குன்னு ஒரு அசம்ஷனில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு டியர் ட்ராப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இதில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்ஷன் ஃப்ரீயாக இருக்குல்ல, இதில் நான் வந்துட்டு ஒரு டியர் ட்ராப் மாதிரி கொடுத்துக்கிறேன். சென்டரில் வந்துட்டு கொடுத்துட்டு இதை சுற்றி இந்த ஃபெதர் எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு அசம்ஷன் லைன் போட்டுக்கிறேன். தென் இதுக்குள்ளே நான் ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், தெரியுதா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்ற என்னோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ். நான் பாருங்கள், பீகாக் வந்துட்டு ஒரு சைடு நான் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து ஒரு ஷீட் ஃபுல்லாகவே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் வந்துட்டு இதில் இன்னொரு போர்ஷன் பார்த்தோம் இல்லையா, பாடி போட்டு நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறது. ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பீகாக்கோட அவுட்லைன் மட்டுமே நான் 3 ஷீட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கிற பீகாக்கோட பாடி ஷேப் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஷீட்டு, தென் செகண்ட் ஒன் அண்ட் தென் தேர்ட் ஒன். இந்த மாதிரி 3 ஷீட்ஸ் இதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு பீகாக்காக போட்டு நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பாருங்கள், தெரியுதா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன், தென் வந்துட்டு இது செகண்ட் ஒன், அகைன் இது தேர்ட் ஒன். ஓகே, ஸோ பீகாக்கில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோம் இல்லையா மாங்காய் ஷேப்பில், அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் வந்துட்டு பாடி போட்டு பண்ணோம் இல்லையா, அதுவும் ப்ராக்டிஸ் ஒரு ஷீட் ஃபுல்லாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.